இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள் 19/2/2025 பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:33 லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சஷ்டி காலை 6:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை 9:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:27 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவால்கள் நிறைந்தும் காணப்படுங்க. சிறிது கவனத்துடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய இலக்குகளை நிர்ணயித்து முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு தேவையான சமயத்துல உங்களுக்கு பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்கு வர்த்தகத்தின் மூலம் பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்பு வாங்கி போட்ட இடங்களை இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. கண் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதும் நல்லது. பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அக்கம் பக்கத்தினருடன் சுமூகமான உறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகுங்க. அதற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிக்கலான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்தை அதற்கேற்றாற்போல் நடத்தவும் செய்வீங்க. மன இடங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். கணவன் மனைவிக்கு இடையே அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அலுவலகத்துல முக்கிய பொறுப்பு ஒன்றுக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மிகுந்த பெருமையையும் தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல வரவு நல்லபடியாக தங்க இருக்கும். பங்குதாரர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகளும் மாறுங்க. தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. குடும்பத்துல உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் வீடு தேடி வந்தும் பேசுவாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்குங்க. சில மாற்றங்களையும் உணரலாம். உங்களுடைய வேலையில கூடுதலான பொறுப்புகளும் வந்து சேரலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்தும் காணப்படும். காதல்ல புரிதல்களும் ஏற்படலாம். வியாபார நிமித்தமான அலைச்சல்களும் இருக்கும். இணைய துறைகள்ல திறமைகளும் வெளிப்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மேன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது.
மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும், புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை சற்று பொறுமையுடன் கையாள்வதும் நல்லது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. இன்று மாலையில உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது மட்டும் சிறிது போராட வேண்டியதும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணியில ஏதாவது தவறுகள் ஏறாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். பண பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நீங்க வங்கி லோன் போன்றவற்றை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உறவினர்களுடைய ஆதரவினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சவாலான வேலைகளிலும் விரைந்து வெற்றியை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். போதுமான அளவு பணம் இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் வகையில எந்த விதமான விவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். கேளிக்கை விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளுடனும் காணப்படுவீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனக்கவலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய மனதிற்கு அமைதி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை தொடர்பாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதும். தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். உணவு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. விவசாய பணிகள்ல ஒத்துழைப்புகளும் ஏற்படலாம். காப்பீடு செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வாசனை திரவிய விற்பனையில இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். நண்பர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவிற்கும் சுப செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே நேரத்துல சக பணியாளர்களிடத்திலும் கவனமாகவும் வேலைகளும் செய்யுங்க. அவர்களிடத்துல அதிகப்படியான உதவிகளை இன்று நீங்கள் எதிர்பார்க்கவும் வேண்டாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல சகஜமான உரையாடல்களும் நடைபெறுங்க. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். இன்று குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வெளிநாட்டுல இருந்து முக்கிய தகவல்களும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால சில டென்ஷன்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. அரசு துறை பணியாளர்கள் அலட்சியமாக மட்டும் நடந்து கொள்ளவும் வேண்டாங்க. இது தேவையற்ற கெட்ட பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாம். கூடுதலான உழைப்பும் தேவைப்படும். ஆனாலும் அதற்கான விருத்தியையும் பெற்று விடுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்கள்ல சாப்பிடும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. இன்று வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலும் சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக தங்க இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். என்று சந்தேகப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல இழப்புகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல சில மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். சில விஷயங்கள் மனக்கவலைகளையும் ஏற்படுத்தலாங்க. இது உங்களை தொந்தரவு செய்வதாகவும் இருக்கலாம். வியாபாரத்துல பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று வேலை தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். காதல் விஷயத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு செயலிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டாலே போதுங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறையின் மூலமாக பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளினால மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். எதிலும் என்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பிடிவாதமான போக்கினை மட்டும் கண்டிப்பாக குறைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய மேலதிகாரிகளினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் அவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணியிட சூழல்கள்ல நிர்வாகத்துல நல்ல பெயரை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளை அவர்களும் அங்கீகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதற்கான ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய சக பணியாளர்களுடைய உதவிகளும் இருக்கும். இன்று மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். வேலையிலையும் முன்னேற்றமும் இருக்கும். இன்று உடன் வேலை பார்ப்பவர்கள் இடத்துல அமைதியாகவும் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணை இடத்துல அமைதியான முறையை அணுகுவதும் நல்லதுதாங்க. பழைய பிரச்சனைகளை இப்பொழுது வீட்டுல பேசவும் வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களிடத்துல உறவு நிலை இணக்கமாகவும் இருக்கும் என்று நிறைவாகவும் உணர்வீங்க.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குறிப்பிடத்தக்க அளவிற்கு ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வங்கி கணக்குகள்ல இருப்புகளை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை நீங்க போராடி தங்க பெற வேண்டியதும் இருக்கும். தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஓரளவிற்கு நல்ல ஆரோக்கியமும் இருக்குங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்று வேலைகளை எல்லாமே மும்முரமாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையின் காரணமாக சில நாட்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளுக்காக கூடுதலான செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளினால நிம்மதி இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி காதல்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையருக்கு ஏதாவது சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இது வழக்கமான பரிசோதனைகளாகவும் இருக்கும். தந்தை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சின்ன சின்ன வேலைகள்ல கூட ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை இதனை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. அனாவசியமான செலவுகளை குறைத்தும் கொள்வீங்க. சில திடீர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல பழைய பாக்கிகளை போராடியாவது வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல வேலை சுமையினால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த மனக்கவலைகளும் நீங்கும். உங்களுடைய மன நலன்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாங்க. அவ்வப்பொழுது நிம்மதியாகவும் உணர்வீங்க. தியானம் போன்றவற்றிற்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல உறவு நிலையும் மேம்படும். வேலை தொடர்பாக உங்களிடத்துல முயற்சிகள் நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாகவும் அமையும். திருமண வாழ்க்கையில இணக்கமான போக்கும் காணப்படும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் ஏற்படும். தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கலாம். தடைப்பட்டு வந்த ஒப்பந்த பணிகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று முயற்சிகள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பக்குவமும் அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் மேம்படும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சிறியளவு முயற்சியிலேயே நல்ல வெற்றியை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புதிய முதலீடுகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியில உங்களுடைய திறமை அனைவராலும் பாராட்டவும் படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விருப்பமாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான புரிந்துணர்வு நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆசைப்பட்ட பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கவும் செய்வீங்க. ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால பணிகளை சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. தொழில் துறையில முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. இப்பொழுது பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளையும் சரி செய்தும் விடுவீங்க. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும்.
அலுவலகத்துல காலையில பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பிற்பகலுக்கு மேல அவ்வளவாக பணிச்சுமை என்று எதுவும் இருக்காது. சுமூகமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். என்று மற்றவர்கள் கிட்ட யதார்த்தமாக பேசவும் செய்வீங்க. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். மனைவியினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். மாணவர்களுடைய தேர்வுல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வேலைகளை முடிப்பதில் சாதகமான சூழலும் உண்டாகும். இன்று அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் ஏற்படலாம். வருமான வாய்ப்பை மேம்படுத்தியும் கொள்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த சில விஷயங்களை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். இப்பொழுது நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்ப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகவும் அமையும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கையாள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வெளியிடங்கள் மற்றும் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். பணிகளை திறமையுடன் கையாளவும் செய்வீங்க. பொறுமையுடன் இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை அறிவுபூர்வமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களையும் மகிழ்ச்சியாக பரிமாறவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்துல பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு உடற்பயிற்சி போன்றவற்றின் மூலமாக இன்று உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. ஆன்மீகம், தியானம் போன்றவற்றிற்கு இன்று முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்குங்க. இது உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் தருவதாகவும் இருக்கும். ஒர்க் ஷாப், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங் போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியான அளவிற்கு லாபத்தை தருவதாகவும் இருக்கும். ஏற்கனவே கொடுத்த பழைய பாக்கிகளை வசூல் செய்து இப்பொழுது திருப்திகரமாகவும் உணர்வீங்க. கட்டிட தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலைகள் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பதவி உயர்வுகளையும் பெற்றுவிடுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிலருக்கு மாலையில ஏதாவது தலைவலி, உடல் அசதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நீங்க எதிர்பார்த்தபடியும் இருக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள், நண்பர்கள் எதிர்பார்ப்புடனும் பேசலாம். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு, வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உங்களுடைய குடும்பம் மற்றும் குழந்தைகளின் மீது முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. குடும்பத்துல சில பதட்டமான சூழலும் ஏற்படலாம். குடும்பத்துல வயதானவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமான போக்கும் காணப்படும். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். வேலையில சிறிது கடினமான உழைப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இதுல நல்ல பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்கவும் செய்யலாம். கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். பணி நிமித்தமாக சில புதிய நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். உங்கள் துணையின் வழியில உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழலாம். வியாபார நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு காரியங்கள்ல ஆதரவுகளும் மேம்படும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சூடான விவாதங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தினர் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. பேசுவதற்கு முன்பாக வார்த்தைகளை யோசித்து பேசுவதும் நல்லது. உங்களுடைய வார்த்தைகளை என்று உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் சக பணியாளர்கள்கிட்ட இருந்து அவ்வளவாக ஒத்துழைப்பு என்று எதுவும் இருக்காது. தானுண்டு தன் வேலையுண்டு என்றே இருந்து விடுவார்கள். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லதுதாங்க. குடும்ப பிரச்சனையின் காரணமாக உங்கள் துணை இடத்துல ஏதாவது கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாங்க. அவர்கள்கிட்ட நீங்க ஒத்துழைப்பாக சென்று விடுவதே நல்லது. அவர்களும் என்று உங்களுக்கு அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகள் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சிலருக்கு தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற யோசனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு வெளிநாட்டில இருந்து எதிர்பார்த்த பண உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு கட்டுவதற்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பணியாளர்களுடைய ஊதியங்கள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தினர் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைத்துக் கொண்டு இருந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. எதிர்பாராமல் இருந்த கடன் தொகைகளை எல்லாமே நீங்க தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆர்டர்களையும் பெறுவீங்க. நெருக்கடிகளையும் தாண்டி வியாபாரத்தை நல்ல முறைக்கும் கொண்டு செல்வீங்க. பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். தொழில் துறையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். முன்பு வாங்கி போட்ட இடத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம். தொழில் துறையில இருந்து வந்த சில பிரச்சனைகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. உங்களுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. என்று தேவையற்ற மன வருத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆனால் விற்பனை என்பது வழக்கம் போலவே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முடிவுகளையும் எடுப்பீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. புத்துணர்ச்சி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல காதலும் அதிகரிக்கும். என்று குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. வேலை தொடர்பான விஷயங்கள்ல நல்ல பலனையும் பெற்றுவிடுவீங்க. விலகி சென்றவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். வியாபார பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். அலுவல் பணிகள்ல துரிதத்துடனும் செயல்படுவீங்க. புதுவிதமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கலைத்துறையில இருப்பவர்களுடைய சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட தூர பயண வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முதலீடுகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாங்க. சில தேவையற்ற செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது, சமயோஜிதமாக செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறந்த அணுகுமுறையின் மூலம் பணியில நிறைய சாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று மனதள மகிழ்ச்சியும் காணப்படும். உங்களுக்குள் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்குங்க. உங்கள் துணையுடனான உறவில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கான நல்ல வெகுமதிகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட இன்னல்களும் ஏற்பட்டு நீங்கும். புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் நல்லது. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. நல்ல முறையில தொழிலை நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த வில்லங்கங்களை எல்லாமே அறிவு கூர்மையாக நீங்க தீர்க்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். காதல்ல இருக்கிறவங்க கடுமையாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாங்க. இந்த விஷயத்துல பொறுமையாக சென்று விடுவதே நல்லது. மனதள தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மனதள இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நாட்களாக பார்க்காமல் இருந்த தாய் தந்தையை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு தாய்மாமனுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல அவசரமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. மனதுல ஏதாவது இனம் புரியாத கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்களாங்க. தேவையற்ற விஷயத்தை மனதுல அதிகப்படியாக நினைத்துக் கொண்டு குழப்பத்துடனும் இருப்பீங்க. நியாயமாக பேசுகின்றோம் என்று எண்ணி தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. தேவையற்ற பகைமையை பெற்றுக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உங்களுடைய எதிரிகளுடைய வகையில மறைமுகமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். வேலை தொடர்பான விஷயங்களை முன்னெடுத்தும் செல்வீங்க. மற்றவர்களுடைய செயல்பாடுகளை குறை கூறாமல் இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மறைமுகமான சில தடைகளினால பணிகள்ல தாமதங்களும் ஏற்படலாம். வாகன பழுதுகளின் மூலம் விரயங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சமூக பணிகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இனம் புரியாத சில சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு குழப்பமான நாளாகவும் அமையும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. இன்று வேலைகளை எல்லாமே மும்முரமாகவும் உங்களுடைய முயற்சியின் பேரிலையும் நல்லபடியாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். பணியிடத்துல ஏற்பட்டு இருந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்குங்க. உங்கள் சக பணியாளர்களுடைய உதவிகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். இன்று குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். இன்று குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்பாகவும் ஆர்வத்துடனும் செயல்படுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். எதிர்பார்த்த இடத்துல இருந்து தேவையான நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு தொடர்பாக இருந்து வந்த வேலைகளை எல்லாமே சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு வெளியூர்ல புதிய கிளையை திறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தாய் தந்தையின் இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மனதில் ஏற்பட்டு இருந்த சஞ்சலங்களும் நீங்கும். வீண் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அவர்களின் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகளை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு வெளியூர் ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் உற்சாகத்துடனும் இருப்பாங்க. இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது சம்பந்தமாக நீங்க புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தொலைதூரத்தில இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வருமானமும் எதிர்பார்த்த வகையில நல்ல முறையிலும் இருக்கும். கடின உழைப்பிற்கான நல்ல நிதி ஆதாயத்தையும் பெற்றுவிடுவீங்க. வேலை தொடர்பான முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். காதல் வாழ்க்கையில இனிமையான நாள் என்றும் கூறலாம். வீட்டு சூழ்நிலைகள் அமைதியாகவும் இருக்குங்க. இன்று குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் ஏற்படலாம். முயற்சிகளுக்கு உண்டான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டி தேர்வுகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். மறைமுகமான திறமைகளும் வெளிப்படும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற ஆர்வம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய தொழில் முயற்சியில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு வெற்றியை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான போக்கும் காணப்படும். பணியிட சூழல்கள் நல்லபடியாகவும் இருக்கும். நிர்வாகமும் உங்களுடைய வேலைகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களால முயன்ற உதவிகளை உங்களுடைய சக பணியாளர்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய குடும்ப அங்கத்தினரும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி சூழ்நிலைகளை நீங்கள் கவனமாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வேலைகள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. யாரிடத்திலும் என்று விளையாட்டாக பேசுகின்றோம் என்று தேவையற்ற கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது வில்லங்கங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி இடத்துல அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. தொழிலை மேம்படுத்துவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சிலருக்கு சிறிய அளவுல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரும்பு தொழில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சிறு குறு வியாபாரிகளுக்கு தன்னிறைவை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்குங்க. தந்தையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில சாதகமான போக்கும் காணப்படும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளையும் செய்தும் தருவீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும்.
சிலருக்கு அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்குங்க. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையற்ற மன அழுத்தத்தில இருந்து விடுபடவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வேலை தொடர்பான விஷயத்துல சிறப்பான பலன்களையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். விருந்தினர்களுடைய வருகையும் மேம்படும். வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். நினைத்த பணிகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. இப்பொழுது லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய உதவியினால எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வராது என்று நினைத்த கடன் தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். நீங்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்தும் கொள்வீங்க. பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று கவனமாக இருந்தாலே போதுங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இன்று பணத்தை சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவுல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக இன்று ஏதாவது அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கடன் வாங்கி குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இது அவசியமான தேவைகளாகவும் இருக்கும். வேலையில புதிய பணியாளர்களை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். எதிர்பார்த்து கிடைக்காத பணமும் சிலருக்கு எதிர்பாராமல் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப செலவுகள் அதிகரிப்பதனால திக்குமுக்காடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் கொடுத்து தேவையில்லாத பகையை மட்டும் சம்பாதித்து விடவும் வேண்டாம். சிலருக்கு அஜீரண கோளாறுகள் சம்பந்தப்பட்டு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கலாம். இன்று வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய தனித்திறமைகளை கண்டறியவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. எளிதில யாரையும் நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இன்று சில பணியிட சூழ்நிலைகளை நீங்கள் தான் சிறப்பாக கையாள வேண்டியதும் இருக்கும். செலவுகள் உங்களுக்கு கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பயணங்கள் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். செல்வாக்குமிக்க நபர்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு நன்மையையும் பெற்றுத்தரும். திருமண வாழ்க்கையும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாகவும் இருக்கும். இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாம். குழந்தைகளுடைய கல்வி குறித்த எண்ணங்களும் மேம்படலாம். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இருந்து வந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் ஏற்படும்.
வியாபாரத்துல சில சலுகைகளினால லாபமும் மேம்படும். பணிபுரியும் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. புதுவிதமான கனவுகளும் பிறக்கலாம். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளும் நிறைவேறும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகான்களுடைய தரிசனத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முடிவுகளை செயலாக்குவதில் நேர்மையுடனும் இருப்பீங்க. மனதுல தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல மிகுந்த முயற்சியுடன் பணியாற்றவும் செய்வீங்க. வீட்டு பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற குழப்பங்கள் உங்களுடைய வேலையை பாதிக்காத வண்ணம் மட்டும் பார்த்துக் கொண்டாலே போதும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திரைப்படங்கள் பார்ப்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்ப்பது போன்றவற்றிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பண பற்றாக்குறைகளும் இருக்க தங்க செய்யும். சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி, இருமல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தினருடன் சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. கட்டிட வேலை செய்பவர்கள், எலக்ட்ரீஷியன்கள் போன்றவர்களுக்கு நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். பழைய சாமான்கள் விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். மற்றவர்களினால ஏற்பட்டு இருந்த தொழில் பிரச்சனைகளும் நீங்கும். சிலருக்கு திடீர் செலவுகளும் ஏற்படலாம். சமாளிக்கவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய தேவையறிந்து நீங்கள் உதவிகளும் செய்வீங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மற்றபடி என்ற தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். கடந்த கால இனிய அனுபவங்களை இப்பொழுது நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய வேலையும் அமைய காண்பீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகளையும் பெற்றுவிடலாம். வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். காதல்ல இருக்கிறவங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில எதிர்பார்த்த முன்னேற்றத்தையும் பெற்றுவிடலாம். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். கேளிக்கைகள்ல ஈடுபட்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அரசு பணிகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். வழக்கு விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்து இருந்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. மனதுல இருந்து வந்த பய உணர்வுகளும் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை 9:27 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:27 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.